ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாடியில் காயப்பட்ட புளியம்பழத்தை மறந்தே போயிட்டோம்னு நினைக்கிறேன். சுத்தமாக எடுக்கவே இல்லை. நேற்று தம்பியை கூட்டிட்டு அப்பா போய் மாடியில் பார்த்துட்டு கிடக்குன்னு சொல்லி அள்ளிட்டு வந்தாங்க. அதோட நைட்டு உடைக்க தான் ஆரம்பிச்சிட்டு இருக்கையிலே நம்ம பிளாக்கி ஒரு புளியம்பழத்தை தூக்கிட்டு போய் நம்மளாம் உடைக்கிறோன்னு சொல்லிட்டு அதுவும் ஒன்று உடச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஏதோ கடிச்சு முழுங்குதுன்னு பார்த்தா தோலை உடச்சி கீழே போடுது. பரவாயில்ல. அதோட காலையில் இட்லி தான் ஊற்றுனோம். அப்புறம் நான் நண்டு குழம்பு சுட வச்சிருந்தேன்னா அப்பா சட்னி வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால தேங்காய் நறுக்கி சட்னி வச்சாச்சு. இப்போலாம் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால மாவு டக்குன்னு புளிச்சிரும். மாவு டக்குன்னு புளிக்காமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு சின்ன டிப்ஸு, அரிசி மாவையும் உளுந்து மாவையும் நம்ம கலக்கும் போது எல்லாத்துலேயும் உப்பு போட்டு கலக்கிடக்கூடாது. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு கலக்கிட்டு அதுக்கடுத்து எப்பப்போ ஊற்ற போகிறோமோ அப்பப்போ உப்பு போட்டு கலக்கினா மாவு டக்குன்னு புளிக்காது. நம்ம எப்போ மாவாட்டினாலும் நம்ம ஆளுக்கு இதுதான் வேலை. கையில் அள்ளி வாயில் ஒட்டிட்டு, கையில் ஒட்டி இருக்கிறதே அவனுக்கு பிரச்சனையா, வாயில் ஒட்டி இருக்கிறது அவனுக்கு பிரச்சனை இல்லையா. அதோட மத்தியானம் சாப்பாடு வடித்து நண்டு குழம்பு சுட வச்சு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நம்ம தம்பி வர வர சோறே திங்க மாட்டேங்கிறான். என்னன்னே தெரியலை. பாலை குடிச்சிட்டு இப்போ பாலும் குடிக்கிறது இல்லை. அதோட நண்டு எடுத்து விட்டுனா அவங்களுக்கு எந்த நண்டு வேணுங்கிறத அவங்களே தான் சூஸ் பண்ணுவாங்களாம். சூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. பாய்.